ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு பயாலஜி பாட்னி அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி. அதாவது நீங்கள் வந்து பயோ பாட்னி படித்தாலும் சரி அல்லது பியூர் சயின்ஸ் பாட்னி படித்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் எக்ஸாம்ஸ்க்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ்னா படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அல்லது வீடியோ லிஸ்ட்டில் வந்து 11th இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்டு டெலிகிராம் லிங்க் இது எல்லாமே ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து மிட் டெர்முக்கு வந்து படிக்கும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. மிட் டெர்ம் மட்டும் இல்லை, காலாண்டு அரையாண்டு பப்ளிக் எக்ஸாம்ஸில் எது படித்தாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம இதை வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஒவ்வொரு சாப்டராக இண்டிவிஜுவலாக போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா இதை பார்த்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின் கம்மியாக தான் இருக்கும். சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சுவாலஜிக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க. பிடிஎஃப் கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அல்லது நம்மளுடைய யூடியூப் சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறத கேட்கறதே இல்லை. கேட்காமலே பிடிஎஃப் வந்து கொடுங்க, லிங்க்கு சென்ட் பண்ணுங்கள், இது எல்லாமே கேட்குறீங்க. முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அல்லது பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிங்க. இது வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சரிங்களா. இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இங்கே பாட்னின்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சரிங்களா. மற்றது எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கலாம். அதனால் இந்த ஸ்டெரிக்மா, மைசிலியம் ஃபவுண்டின் அகாரிகஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க தேவை. இதில் இருக்கிறது எல்லாமே 2 மார்க்கு 3 மார்க். மோஸ்ட்லி சாப்டர் 4 வரைக்குமே, சாப்டர் 4 மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புக் பேக் கொஷின் வந்து படிச்சிருங்க. குறிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வர கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் அகாரிகஸ் சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொஷினை வந்து படிச்சிருங்க சாப்டர் 1ல். அதுக்கடுத்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த பிரேஃபைட் கிளாஸஸ் இது எல்லாமே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீக்குல் இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. லைஃப் ஸ்டடியோட 5 மார்க்ஸ் வந்து நிறைய டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்கஸோட ராக்கிஸு இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 5 மார்க்ஸாக என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க சரிங்களா. இன்னும் ஒரு சில பிளான்ட்டோட அந்த இதுலையுமே 5 மார்க்ஸை கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதோட லைஃப் ஸ்டடி எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ஜிம்னோஸ்பெர்முக்கு ஆஞ்சியோஸ்பெர்முக்குள்ள வேறுபாடு, பிளக்டோஸ்டீலு, பிக்னோசைலிக்கு இந்த மாதிரி சிம்பிளான கொஷின் வந்து நிறையா இருக்குது. அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த 5 மார்க்ஸு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதுதான். 2 மார்க் அண்டு 3 மார்க்ஸ் சரிங்களா. நமக்கு வந்து இதுதான் 2 மார்க்ஸ் இதுதான் 3 மார்க்ஸ்னு சொல்ல முடியாது. தேர்ட் லெசனை பற்றி படிக்கிறப்ப கேரக்டர் படிச்சிருங்க. ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க சரிங்களா. ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு இதோட கேரக்டர் படிங்க. ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து படிங்க. ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மாடிஃபிகேஷனில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபில்லோடு, ஃபில்லோக்ளேடு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் லெசனில் ரூட்டோட மாடிஃபிகேஷன், ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன், லீஃபோட மாடிஃபிகேஷன் சரிங்களா. லீஃபோட அரேஞ்ச்மெண்ட் இது படித்தாலே போதும். நான் ஸ்டெம்மும் ரூட்டும் மட்டும் கொடுத்துருக்கேன். லீஃப் படிக்க முடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் இன்டீரியராக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா. புக்கை வச்சு என்னென்ன கொஷின்ஸ் வந்து இன்டீரியரோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் சொல்லுவோம். நீங்கள் அது எல்லாமே பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி தேர்ட் லெசனில் இது படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபோர்த் லெசனை பொறுத்த வரைக்கும் ஃப்ளவரில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. இதில் வந்து ரெசிமோஸ்னா என்ன, சைமோஸ்னா என்ன டிஃப்ரென்ஸ் வந்து படிச்சிருங்க. அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு நிறைய டைம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா. இங்கே கொடுத்துருக்க செகண்ட் கொஷினில் பாருங்களேன். ஃபைண்ட் அவுட் த ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபார் பைசெக்சுவல் ஃப்ளவர் வித் பிராக்டு ரெகுலர். இதுக்கு வந்து ஃப்ளோரல் ஃபார்முலா கேட்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துருவாங்க. பிஆர்எல் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. பிராக்டா, பிராக்டியூலேட்டா, பென்டாமிரஸா, பைசெக்சுவலா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க சரிங்களா. அது எல்லாமே படிச்சுருங்க. சைம் ரெசிம் டிஃப்ரென்ஸ் வந்து படிச்சுருங்க. ஸ்பெஷல் கேரக்டர் இன்ஃப்ளாசன்ஸ் அதையும் படிச்சுருங்க சரிங்களா. அந்த வெட்டிசிலாஸ்டர், திசஸு, சயாத்தியம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா. அது எல்லாமே படிச்சுருங்க. மிக்சடு டைப்பு, ஸ்பெஷல் டைப்பு ரொம்ப முக்கியம். அதேமாதிரி 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளாசன்டேஷன் படிச்சுருங்க. சிம்பிள் ஃப்ரூட்டு அந்த
ஃப்ரூட்டோட டைப்ஸ் இது எல்லாமே படிச்சிருங்க. மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சாலே போதும். சாப்டர் 4 வந்து கவர் ஆயிடும். சரிங்களா? இத தாண்டி கொஸ்டின்ஸ் வந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம்னா, சேஞ்ச் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. மத்தபடி இதில இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. சரிங்களா? அதனால நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. நம்ம கேட்டிருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின் எந்த அளவுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து வருது. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாலே தெரியும். மோஸ்ட்லி 90% வந்து வந்திருக்கும். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் வந்து லாஸ்ட்டா தான் சார் பார்த்தேன். அ என்னால நான் முன்னாடியே பார்த்திருந்தா இன்னும் நெறையா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ, அ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா, நம்ம சேனல்ல ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.